இந்த புதிய மாதத்தை காண செய்ய கொடுத்த தேவாதி தேவனுக்கு மனதார துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலையும் புதிய மாதத்திலையும் கர்த்தருடைய கிருபையின் கரம், இரக்கத்தின் கரம் நம்மை நடத்த போதுமானவராக இருக்குது. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் செல்வோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தி நடந்ததை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த 43ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். துவங்கும் போது 1ஆம் வசனத்தில், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை சிருஷ்டித்து இஸ்ரவேலை உருவாக்கி நடத்தின ஆண்டவர் உரைத்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக முதல்ல வாக்குத்தத்தமாக ஆரம்பித்து 21 வசனமும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி 21 வசனங்களும் அநேக வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கினது. வாக்குகளை நல்ல நம்ப பண்ணின வார்த்தைகளை, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியது. ஆனால் கடைசி வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தைக்கும் ஒப்பு கொடுப்பேன். வாக்குத்தத்தத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை முடிவில் அதே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் சாபத்துக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? ஆண்டவரை குறித்து மனசலித்து போன அனுபவம், ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜனத்துக்கு காணப்பட்டதுனால, ஆண்டவரை பாவத்தினாலும் வருத்தப்படுத்தி சங்கடப்படுத்தினதுனால வந்ததனுடைய விளைவுதான் அது. போகட்டும். 18ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் பழையதை நினைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பழைய இழப்பு, பழைய நஷ்டம், பழைய நான் முன்பு இப்படி மேன்மையாக இருந்தேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கங்கள், காரணம் நான் பழசில் நான் அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேன்ற பல எண்ணங்கள், சில ஏமாற்றங்கள், சில காரியங்களை நினைத்து ஒரு ஆசீர்வாதமும் வரப்போவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படி முந்தினதை நினைக்காமல் இருந்தால் சில ஆசீர்வாதங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களுக்கு அந்த கவுன்சிலிங்க்கு ஜெபிக்கும் போது போகும்போதெல்லாம் என்றோ 10 வருடம் 20 வருடம் 30 வருடத்துக்கு பக்கம் நடந்த அந்த பழைய சம்பவங்களை சொல்லி அதிலே ஆறுதல் தேடுவார்கள், அதிலே சுய பரிதாபத்தை தேடுவோம், அதிலே சில நேரங்களில் இளைப்பாறுதலை நாடுவோம். இல்லை, ஆண்டவர் நினைக்க வேண்டாம் சொன்னால் அதை நாம் நினைக்கவே வேண்டாம். அதை நினைக்காத பட்சத்திலே வாசிக்கிறேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. முந்தினது இனி நினைக்கப்படுவதில்லை. புதிய வானம் புதிய பூமினா நீங்கள் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா அதிலே 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் விருதாவாய் உழைப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியின் வாழ்க்கையில் முந்தினதை நம்ம நினைக்காமல் இருந்தால், முந்தின காரியங்களை நம்ம மனசில் நினைத்து துக்கப்படாமல் இருந்தால், முந்தினதை கொண்டு வந்தே அதில் அனுதாபத்தை தேடாமல் இருப்போம் என்றால், சில ஆசீர்வாதங்களை கீழே வைத்திருக்கிறார். நான் சிருஷ்டிக்கிறதினால், 18ஆம் வசனம் 65:18, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து கலிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை கலிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினதை என்றைக்கு நினைக்க மறக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி பூரிக்கும், மகிழ்ச்சி பொங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பழையதை ஒருவேளை கடந்த பிப்ரவரி மாதங்களில், கடந்த ஜனவரி மாதங்களில், கடந்த ஆண்டுகளில், நம்முடைய இளம் வயதுகளில், சிறு வயதில் நடந்த காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கப்படுவதில் ஒரு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு முந்தினதை நினைக்க வேண்டாம் சொல்லுகிற ஆண்டவர், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நீ அதை மறக்கும்போது நான் உனக்கு மகிழ்ச்சியை கட்டளிடுவேன். தொடர்ந்து அதை வாசிக்கும்போது 19ஆம் வசனம், நான் எருசலேமின் மேல் கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. முந்தினதை நான் மறக்கும் போது, முந்தினதை இனி நான் நினைக்காத போது, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அங்கு நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படும் போது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதை நம்ம மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும்
தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அழகா இருக்குல்ல? அற்ப ஆயுசில் மரணம் வராது. முந்தினதை நினைத்து 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 பழைய காரியங்களை நினைத்து இருக்கும்போது இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஆண்டவரை நம்முடைய கண்ணீரையும் கவலையும் நிற்கும்போது ஒன்று நடக்கும். அற்ப ஆயுசுள்ள காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். 21ஆம் வசனம், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். முந்தினதை மறந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியில் நிறைவாக இருக்கும்போது கையின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி, கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று சொல்லி, கையின் கிரியைகளை நாம் எப்படி வைக்கிறோம்? ஒருவேளை கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும், கடந்த நாட்கள் வரைக்கும் கையில் செய்யக்கூடிய வேலைகள் வாய்க்கலை, கையின் கிரியைகள் ஆசீர்வாதமாக இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். முந்தி நடப்பவைகளை இனி நான் எண்ணுவதில்லை ஆண்டவரே, அவைகளை நான் மறக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஓடி வருவோம். பாருங்களேன், யோசேப்பு வாழ்க்கையில் தனக்கு இழப்புகளை உண்டு பண்ணின, குழியில் தூக்கி வீசப்பட்ட யாரையும் குறித்து அவன் முறுமுறுக்கவில்லை. முந்தி நடந்ததை நினைத்து ஏங்கி அவன் தவிக்கவில்லை. ப்ரெசன்ட் லைஃபுக்கு வந்தான். நடக்கக்கூடிய காலங்களில் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த, இருக்கிற காலங்களில் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எப்படி இருக்க, அதை சிந்தித்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நடந்த இழப்புகளை பேசி நாம் இன்னத்தை கண்டோம். இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த மாதத்திலே 1ஆம் தேதியில் ஒரு தீர்மானம் எடுப்போம். முந்தினவைகளை இனி நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து சொல்கிறாரு, கையின் கிரியைகள் நெடுநாளை அனுபவிப்பார்கள், அவர்கள் விருதாவாய் உழைக்கிறதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். விருதாவாக உழைக்கிறதில்லை. உழைத்து ஒருவேளை நாட்களில் வீணாய் சில காரியங்கள் போயிருக்கலாம். இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே முந்தினதை நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்த வசனம் இப்படிதானே போட்டிருக்கு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கர்த்தர் யாருக்கு தெரியும்? இந்த நேரத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய காலங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்ற ஆண்டவருக்கு எளிதான காரியம். இந்த வசனத்திற்கு நாம் நம்மை செவி கொடுப்போம். தொடர்ந்து 24ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நீதிமான் செய்யும் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். அவர்கள் கூப்பிடும்போதே, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன்றார் சொல்கிறாரு. ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, அதிகாரம் 49ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளைய சிங்கம்ன்றாரு, ஒரு பிள்ளைய ஓனாயின்றாரு, ஒரு பிள்ளைய மான்ன்றாரு, ஒரு பிள்ளைய சர்ப்பன்றாரு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதங்களை வர்ணிக்கிறார். திராட்சை கொடின்றாரு, யோசேப்பை கனிதரும் திராட்சை செடின்றாரு, ரூபனை தண்ணீரை போல தலைமையினவன் என்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவங்களை சொல்கிறார். இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? 12 கோத்திரங்களில் அவர்களுடைய சுபாவங்களை அங்கே பட்டியலிடுறாங்க. இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? சபையில், குடும்பத்தில் நம்மோடு கூட இருப்பாங்க. சிலர் ஓனாய் போல் சுபாவம் இருக்கலாம், பிறகு அனுபவம் பெஞ்சமின் கோத்திரம். சிலர் ஆட்டுக்குட்டியை போல கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் முந்தினதை நினைக்கிறத நீங்கள் மறந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து வருகிற ஓனாயையும் சமாளிக்கத்தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவில் கூட ஒருமித்து மேய்வார்களாம். ஒருமித்து அந்த ஓனாய் கூட்டத்தையும் அடக்கி ஆள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். மீண்டும் சொல்லுகிறேன், அழகாக யோசிப்பை ஒப்பிட்டு பாருங்களேன். அவனை யார் குழியில் தூக்கி போட்டாங்களோ அவர்களை ஆளுகை செய்ய முடியான ஆளுகைதாரியாக கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த 1ஆம் தேதி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதை தூக்கி குப்பையில் எறிவோம். ஆண்டவர் மன்னித்ததை ஆண்டவர் நினைக்காதை நாம் நினைத்து மீண்டும் மீண்டும் அதை நொந்து கொள்ள வேண்டாம். பழைய வாழ்க்கை, பழைய சூழ்நிலை, பழைய பாவத்தின் கிரியைகளை நினைத்து ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டாம். 43ஆம் அதிகாரம் 18-19 நான் மீண்டும் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன்.
முந்தினதை நீ நினைக்கிறத நிப்பாட்டு, புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்னவா? நீ இருக்கிற இடத்த மாற்றுவேன் இல்லை, நீ இருக்கிறது வனாந்திரம் தான், அந்த வனாந்திரத்தில் பாதை உண்டாக்குவென்றார். நீ இருக்கிறது அவாந்திர வழியில் தான், இந்த அவாந்திர வழியை ஆறுகளை உண்டாக்குற கர்த்தர் என்று சொல்கிறார். இன்றைக்கு நான் ஒன்று தைரியமாக நான் சொல்ல முடியும், வாழ்க்கை வனாந்திரம் தான், பாதை இல்லை தான். முந்தினதை நினைக்க மாட்டேன்னு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ணுகிறதுக்கு என் ஆண்டவருக்கு எளிதான காரியம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற ஆண்டவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற ஆண்டவருடைய கரம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற கரம் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். முந்தினதை நீங்கள் நினைக்க மறக்கும்போது, அதை நான் விட்டுறேன், முந்தின காரியங்களை நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி முழுமையாக நான் அதை முறுமுறுக்க மாட்டேன், அதை பேசிக்கொண்டு அதில் களி கூற மாட்டேன், அதில் அனுதாபத்தை தேட மாட்டேன்னு தூக்கி எறியும் போது கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். என்னவா? வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவார், அவாந்திர வழிகளில் ஆறுகளை ஓட பண்ணுவார். கர்த்தர் அந்த நல்ல வாக்குக்காக, வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆழமான ஒரு தீர்மானங்கள் எடுப்போம், கர்த்தருடைய வழிக்கு நேராக திரும்புவோம். கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். முந்தி நடந்ததை நினைத்து ஆண்டவரை கலங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பழைய காரியங்களை நினைத்து உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அதிலே அமிழ்ந்து மூழ்கி விடாதபடிக்கு இந்த நாளில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுப்பீராக. இழந்தவைகளுக்கு ஒப்பாய் இரட்டிப்பான மகிமையை கர்த்தர் கொடுப்பீராக. யோபு இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கொடுத்தீரே. பாதவனாந்தரம்தான், அவாந்திர வழிதான், ஆறுகளை உண்டாக்குற கர்த்தரை ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். வழியை உண்டாக்குகிற, பாதை உண்டாக்குற கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை கர்த்தருடைய ஊழியனாய் மனதார ஆசீர்வத்தை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமையடைங்க, பலப்படுத்துங்க ராஜா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் அப்ரோஜனமானவர்கள் செய்ய வேண்டியது செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் மகிமையடைங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.